பராபவ தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்தவரை காற்றோட்டமான இடங்களில் மட்டும்தான் அவர்களால் நிரந்தரமாக இருக்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்டார்கள்னால் ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க. ஏன்னா துலாம் ராசியோட அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு பக்கம் ஆற்றங்கரை, மனசுக்கு சரியில்லைன்னாலோ இல்லை மனது உளைச்சலாக இருந்தால் கூட சரி, நீர்நிலைகள் ஓரம் காற்று ஃப்ரீயாக வந்துட்டு போகிற இடமும் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் இல்லாட்டி கூட மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா, அதாவது பார்த்திங்கன்னா பிஸியாக மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை, பிஸியான வணிக விதிகள் இருக்குல்ல, அந்த இடங்களுக்கு அவங்க போயிட்டு வந்தால் கூட அவங்க மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதனால் துலாம் ராசிக்கு டென்ஷன் வந்ததுன்னா வெளியில் போயிட்டு காத்தோட்டமாக போயிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்துல அப்படியே ஒருத்தவங்களாக பார்த்துட்டு சைடில் உள்ள கடைகளை பார்த்துக்கிட்டே போனீங்கனாலே மைண்டு ஃப்ரீ ஆகிடும். சரி, இந்த துலாம் ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். துலாம் ராசிக்கு ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல மேஷத்தில் உட்காந்து நேராக ராசியை பார்க்குது. இது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது தான் முதல்ல எதிர்பார்க்கணும். 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் மைனஸ் அப்படின்னு எடுப்பாங்க. ஏன்னா கலத்திரக்காரகன் கலத்திர ஸ்தானத்திலே இருக்கிறது ஒரு மைனஸ்ன்னா கூட இது இந்த இடத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்க போகிறது கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதுமே 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்ததுன்னா இது என்ன பலனை கொடுக்கும்னா, எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, தனக்கான துணையை தானே தேர்வு செய்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தது எந்த முடிவு எடுத்தாலும் தனித்து முடிவு எடுக்காமல் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து முடிவெடுத்து அதன் மூலமாக வெற்றிகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது இந்த சுக்கிரன் மட்டும் தனியாக இல்லை, அது கூடவே பார்த்திங்கன்னா சூரியனும் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப தைரியமாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு உள்ளவர்கள் தானே. இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால இவர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னா, உடலை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அழகு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்துப்பாங்க, அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உடற்பயிற்சிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆரோக்கியத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சூரியனை பொறுத்தவரை 11ஆம் அதிபதி, அவர் பாதகாதிபதி, அவர் 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு நினச்சால் கூட சுக்கிரனும் அங்கே இருக்குது, சூரியனும் அங்கே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் சூரியனும் சுக்கிரனும் நெருக்கமான பாகையை விட்டு விலகி இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அது எல்லாமே நல்ல பலனை தான் கொடுக்கும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வீர விளையாட்டுக்களை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையான ஒரு ஆண்டாக இருக்கும். அது நல்ல பலனையும் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் வாழ்க்கை துணையோடு பேசும்போது சில விஷயங்களை ரொம்ப கவனமாக தான் பேசணும். எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சு பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்களில் அதுவே சிக்கலாக முடிஞ்சிருங்கிறதுனால ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம சொல்லலாம். அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஏற்கனவே ராகு இருக்குது. இந்த புத்தாண்டில் கும்ப ராசியிலேருந்து தானே இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்குது. அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையில் 10ஆம் அதிபதி இல்லையா, 10ஆம் அதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்துலேருந்து இந்த புத்தாண்டு தொடங்குது. கூடவே ராகு இருக்குது. அப்போ சந்திரனும் ராகும் சேர்ந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும். 5ஆம் இடம்ங்கிறது மனது, சிந்தனை, புத்தி. இதில் போய் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்குன்னா அது எவ்வளோ பெரிய நல்ல விசேஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா 5ங்கிறது மனது, 10ங்கிறது தொழில் சொல்லுவோம் இல்லையா. இது வரைக்கும் இவர்களுக்கு மனதுக்கு பிடித்த தொழில் அமையலன்னா, ஏற்கனவே அமைஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வேலை பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஓரளவு நிறைவாக இருக்காது. ஏன்னா அவர்களுடைய தகுதி அல்லது விருப்பம் இல்லைன்னா தகுதிக்கேற்ற வேலை இருந்திருக்காது. கால சூழ்நிலை நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிகிட்ருப்போம் அப்படின்னு அவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இதற்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். கூடவே ராகு இருக்கிறதுனால அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்கள் என்ன நினச்சி ஒரு மாற்றத்தை சந்திக்கிறாங்களோ அந்த மாற்றம் இவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலான பலனை கொடுக்கும். இதுதான் அவங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்கிறவர்களுக்கு வயதானவர்கள் இருக்காங்கள்ல, அவர்களோட பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பவும், அப்படி இல்லைன்னா சுயதொழிலை நிறைய பேர் செய்வதற்கான வாய்ப்பை இந்த புத்தாண்டு உருவாக்கி கொடுக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ சந்திரனும் ராகுவும் இருக்குது. இது மட்டும் தான் செய்யுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதை விட இன்னும் நல்ல சில விஷயங்கள்லாம் செய்யும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா
அரிசி சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது அரிசி சார்ந்த தொழில், உணவு தானியங்கள் சார்ந்த தொழில், அதுக்கப்புறம் பார்க்கும்போது உணவு விடுதிகள், ஹோட்டல்கள், உணவு சார்ந்த தொழில் இருக்குல்ல, இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கும். அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படக்கூடிய சில உபகரணங்கள் இருக்குல்ல, கிரைண்டரில் ஆரம்பித்து மிக்சியில் ஆரம்பித்து இது சார்ந்த தொழில்களை செய்பவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ஆண்டு உருவாக்கி கொடுக்கும். அது கூடுமான வரைக்கும் லாபகரமான மாற்றத்தோடு இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடம். ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்க்கும்போது சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே செவ்வாய் சனி, சூரியன் சனி, இல்லை செவ்வாய் சூரியன் சனி, இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருந்தாலும் சரி, ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டாலும் சரி, அது பெரிய நெருக்கடியை உருவாக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில், அதாவது இந்த செவ்வாய் மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்து வந்து மேஷத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வரையில் கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும். பல பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க செய்யும். இதையெல்லாம் கடந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு நம்ம மெயினாக பார்ப்போம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பெரும்பாலும் தனித்து தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் செவ்வாயும் அந்த பக்கம் வந்துருச்சு, புதனும் அடுத்த ராசிக்கு போயிடுச்சுன்னா சனி தனித்து தானே இருக்கும். அப்போ சனி தனித்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் துலாம் ராசிகளுக்கு அவங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை அடைத்து முடிப்பார்கள். அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகளை வந்து கண்டிப்பாக வென்றெடுப்பாங்க. வழக்குகள் நடத்திட்டு இருந்தால் கூட அது வந்து இவர்களுக்கு ஓரளவு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உபாதைகள், உடல் நெருக்கடிகள் இதையெல்லாம் தடுத்து அவங்க மேலே வந்துடுவாங்க. இது வந்து கண்டிப்பாக அந்த சனி செஞ்சு கொடுக்கும். இது வந்து ஒரு புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன்கிறதுனால தமிழ் புத்தாண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி அடையாமல் மீனராசியிலே இருப்பதுனால கண்டிப்பாக ஒரு 6ஆம் இடத்து சனி ஒரு நல்ல பலனை தான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயம் பார்க்கும்போது ஜூன் மாதம் வந்து குரு இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து அடுத்து 10ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது 10ஆம் இடத்து குரு வந்து ஓரளவு நெருக்கடியை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதே சமயத்தில் குரு உச்சமடைவதால் அதுலேருந்து கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. குரு உச்ச பலன் வரும்போது என்ன தான் எதிரியாக இருந்தால் கூட நமக்கு பார்த்திங்கன்னா எதிரி வந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறப்ப நீங்கள் போய் அவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட ஓகே சரி போய்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்போ இடையூறுகளை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கும். கடகத்துக்கு வரக்கூடிய குரு, அந்த குருவோட பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து என்னென்னலாம் தேவை வருதோ, என்னென்னலாம் டிமாண்ட் வருதோ எல்லாத்துக்குமான வரவை ஏதாவது ஒரு வகையில் அவர் உருவாக்கி கொடுத்துடுவாருங்கிறதுனால குரு பயிற்சி கூட பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நெருக்கடியை கொடுத்தாலும் அந்த நெருக்கடிக்கு தேவையான விஷயத்தை இன்னொரு பக்கம் ஒரு வருவாயாக திருப்பி கொடுத்து விடுவார். அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு நெருக்கடியாக இருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போதும் ராசிக்கு 4ஆம் இடமான மகரத்துக்கும் இந்த குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்கள் வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தாயார் மேலே வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. எல்லாருடைய அம்மா அந்த மாதிரி அவங்களுடைய பாசமும் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அடுத்து இந்த வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற வீட்டிலேருந்து வேறு இடத்துக்கு நாம் குடிபெயர்ந்து போகணும் அப்படின்னு நினச்சிருந்தால் கூட அது வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சாத்தியமாகுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை கடகத்தில் வரக்கூடிய குரு வந்து 9ஆம் பார்வையாக பார்வை செய்வதால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அப்போ 6ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்குது. சனி வந்து 6ஆம் இடத்து சனி வந்து நல்ல பலனை தானே கொடுக்கும். 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அதை கடன், சத்துரு, வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம். அதை வந்து அந்த சனி ரிமூவ் பண்ணிடும். அந்த சனியை இந்த குரு பார்ப்பதுனால என்ன ஆகும்னா அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மன நிறைவு, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்ல மாதிரியாக கொடுக்குங்கிறதுனால
பொதுவாக வந்து தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏற்கனவே இருக்கிற சில நெருக்கடிகள் தொடர தான் செய்யுமே தவிர கழுத்தை பிடிச்சி நம்மளை வந்து பெரிய டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அது ஒன்றும் பண்ணாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் வந்து ராகு கேது பயிற்சி நடைபெறுது. இந்த ராகு கேது பயிற்சியை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ராகுங்கிறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. அது திரும்ப பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வருது. அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும்னா பெரிய இடம் வாங்கணும், ப்ரைம் பிளேஸில் இடம் வாங்கணும். வீடு கட்டினா இருக்கிறத விட பெரிய வீடு கட்டணும். கார் வாங்கினா இருக்கிறதுலே காஸ்ட்லியான கார் வாங்கணும். இந்த மாதிரி சிந்தனைகளை அது நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான படிப்பு படிக்கணும்னு நினச்சி அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் அவர்களுக்கு இந்த வந்து புத்தாண்டு வாய்ப்பு வந்து நல்லா கிடைக்கும். இந்த ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே தடைப்பட்ட காரியங்களை வந்து மாற்றி அமைச்சிடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில தெளிவாக போயிட்டுருக்கிற சில விஷயங்களையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி விட்டுடுங்கிறதுனால ஏற்கனவே யாரும் அவ்வளோ பெரிய அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு நல்லதை தான் பண்ணும். இந்த வெறும் ராகு மட்டும் இல்லை, இந்த ராகுக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நிறைய பேர் சொத்து சுகங்கள் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் உருவாகுங்கிறதுனால நல்ல பலன்களையே கொடுக்குங்கிறத நினச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேது ஏற்கனவே 11ஆம் இடத்துல இருக்குது. அது டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் 10ஆம் இடத்துக்கு போயிடுது. ஏற்கனவே அங்கே குரு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேதுவோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த குரு இருக்கும். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல நிலைகளை கொடுக்காது இல்லையா. அந்தணன் 10ல் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கோம். அதோடு போய் கேது சேர்ந்ததுன்னா அவள் வந்து எந்த அளவுக்கு அவதியை கொடுக்குறாரோ அந்த அவதியை வந்து இந்த கேது வந்து கட்டுப்படுத்திடுங்கிறதுனால அந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலையில் தான் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறாங்கங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இந்த புத்தாண்டு அவர்களுக்கு நன்றாக அமைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குருவோட பார்வை வந்து தனுசு ராசிக்கு கிடைக்கிது. அது வந்து ராசிக்கு 3ஆம் இடம்ங்கிறதுனால வியாழக்கிழமைகளில் கோதண்டராமர் வழிபாடு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புத்தாண்டு தினத்தன்னைக்கு நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நாகங்களோடு இருக்கக்கூடிய அம்மனை வழிபடும்போது மனதுக்கு பிடித்த பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுங்கிறதுனால பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவு துலாம் ராசிக்கு நல்ல பலன்களையே கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, பராபவ தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.